ஒர்க்குக்காக வெளியில போனீங்கன்னா தேவைக்கு பேசுங்க, தேவையில்லாம பேசாதீங்க. தேவையில்லாம ஒருத்தர் பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க பல்ல காட்டாதீங்க. தேவைக்காக கூட இனி அவங்க கிட்ட பேசாதீங்க. நீங்க தேவைக்காக கூட அவங்க கிட்ட பேசாம அவாய்ட் பண்ணும் போதே அவங்களே புரிஞ்சுப்பாங்க. இனி அவங்க உங்ககிட்ட தேவைக்காக கூட பேச யோசிப்பாங்க. தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இல்ல தேவையில்லாத பேசினவனுக்கு அனுமதி கொடுத்து பல்ல காட்டிட்டு அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டான் காலை பிடிச்சிட்டான்னு சொல்ல வேண்டாம். நமக்கு கொடுத்த சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்த வேண்டாம். நம்ம செய்யற தப்பு நம்ம குடும்பத்தில் உள்ள பெண்களையோ இல்ல யாரோ ஒரு பெண்களையோ பாதிக்கும், கண்டிப்பா பாதிக்கும். ஏன் இதை சொல்றேன்னா, அந்த பெண்ணை வெளியில விட்டதுனால தான் அப்படி ஆச்சு, வேலைக்கு அனுப்புறதுனால தான் அப்படி ஆச்சு, படிக்க வச்சதுனால தான் அப்படி ஆச்சு, அதனால தான் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்னு நம்ம வீட்டுல உள்ள பெண்களோ இல்ல நம்மளை சுத்தி உள்ள பெண்களோ பாதிப்பாங்க. சோ அந்த பெண்ணை படிக்க வச்சாங்க, நல்லா இருக்காங்க. அந்த பெண்ணை வேலைக்கு அனுப்புறதுனால தான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்காங்க. அந்த பெண்ணை சுதந்திரமா வெளியில அனுப்புனாங்க, வேலைக்கு அனுப்புனாங்க, அதனாலதான் அந்த குடும்பமே வளர்ந்துருக்கு, இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கு, காரணமே அந்த பெண் தான் அப்படின்னு உங்களை ஒரு ரோல் மாடலா காட்டி பெண்களை வளர்க்கணும். ஓகே, உங்களால இன்னொரு பெண்கள் வாழ்க்கை கெட்டதா இருக்கக்கூடாது. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஆண்களுக்கு தான். ஓகே.